இல்ல விஜய் வந்து ஒரு அரசியல் பயணம் தொடங்கியிருக்கிறாரு. மக்களுக்கான அரசியல் பயணமா இருக்கணும். ஆனா கிடையாது. திமுக எதிர்த்து பேசுறது, திமுக வந்து டார்கெட் பண்ணியே பேசுறதுங்கிறது அவர் அரசியல் வேலையாவே இந்த பயணத்தில் வச்சிருக்காரு. இதெல்லாம் வந்து வெற்றி பெறுமா, ஓட் ஆகுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இங்க எளிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பேசாமல் அரசியல் செய்ய முடியாது. அவருக்கு அன்றாட விஷயங்கள் தெரியலங்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்றத கேட்கிறாரு. எந்த கார்ப்பரேட் அவருக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கேள்வி வெளியே வருது தெரியுமா சார்? நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, அவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கூட்டணியில இருக்க திருமாவளவன் ஐயா அவர்கள் எதையுமே கேட்கல, கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு, எதுக்குமே குரல் கொடுக்கல. அப்போ ஒரு நடிகர் வராருன்னா பார்க்கலாம், போய் பார்க்கலாம், அப்படி கூடுது. நீங்க கூடுற கூட்டம்ல ஓட்டா காட்ட முடியாதுங்கிறோம். சிவாஜி கணேசன் தோக்கடிச்சாங்க, அம்மா ஜெயலலிதாவை தோக்கடிச்ச மக்கள் தான். நடிகர் யாரும் தோக்காம இருந்தாங்க சொல்லுங்க. விஜய் அரசியல் வருக என்ன நோக்கம் இருக்கு? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. விஜய் எதுக்கு அரசியல் வராரு? இங்க என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? தமிழ்நாட்டு ஒரு வலிமையான தலைவன் இல்ல அப்படிங்கிற ஒரு நோக்கம் கூட இருக்கலாம்ல. மூவி வேர்ல்டு மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் விசிகே மாலின் அவர்களிடம் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், தொடர்ந்து ஒரு விஷயம் எல்லாருங்களையும் பேசிட்டு இருக்காங்க. என்னன்னா வந்து விஜய் அவர்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை மக்களை பார்க்குறாரு அப்படிங்கிற பேச்சு பெரிய லெவலில் போய்கிட்டு இருக்கு. உங்களது கருத்து? இல்லை, விஜய் வந்து ஒரு அரசியல் பயணம் தொடங்கியிருக்கிறாரு. ஆனால் அது மக்களுக்கான அரசியல் பயணமாக இருக்கணும். ஆனால் கிடையாது. ஏன்னா ஏதோ ஒரு பெரும் கும்பல் திரள்றாங்க. அந்த கும்பல் திரட்சியில் வந்து நின்றுக்கிட்டு திமுக எதிர்த்து பேசுறது, திமுக வந்து டார்கெட் பண்ணியே பேசுறதுங்கிறது அவர் அரசியல் வேலையாகவே இந்த பயணத்தில் வச்சுருக்காரு. இதெல்லாம் வந்து வெற்றி பெறுமா, ஓட் ஆகுமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி சார், நீங்க சொன்னதுல இருந்தே கேட்குறேன். அவர் வந்துட்டு ஒரு கூட்டம் கூட்டிக்கிட்டு அவரா கூட்டல, கூட்டம் மக்களை தேடி தான் வராங்க. இது ஒரு அவர் வராருன்னு சொன்னோடனே மக்கள் வராங்க. இல்ல, இதே மக்கள் கூட்டம் விஜயகாந்துக்கு வந்துச்சுல, விஜயகாந்த் சிவாஜி கணேசன் வந்துருச்சுல. கண்டிப்பா கண்டிப்பா. நீங்க நடிகர்கள்லாம் சரத்குமார் இருந்துச்சு. இங்க யாரெல்லாம் நடிகர்கள் கட்சி தொடங்கினார்களோ அவர்கள் பின்னாடி இந்த மக்கள் போனவர்கள் தான். நீங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர் திரைத்துறையிலேருந்து வந்த 3 ஜாம்பவான் தான் வெற்றி பெற்றாங்க, வெற்றியாளர்களாக நின்றாங்க. மற்ற வந்த எல்லாருமே வந்து ஒரு மாஸ் இருக்கும் மொழிய அது ஓட்டா டைவெர்ட் ஆகாது, ஓட்டா உருவாகாது. ஓட்டா போகாதுங்கிறீங்க? எதை வச்சு ஓட்டா போகாதுங்கிறீங்க சார்? நீங்க ராமராஜன் இருக்காருல்ல, நீங்க வந்து பேசுற ராமராஜன் இருக்காருல்ல, ராமராஜன் வந்து அவருக்கு ஒரு பெரும் கூட்டம் இருந்துச்சு. அவர் நாடாளுமன்றத்தில் நின்று எம்பி ஆனாரு. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? டி ராஜேந்திரன் இருக்கார்ல, அவர் திமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளர். அவர் பேச்சாளர் அவர் இடத்துக்கு போனாருன்னா அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டம் கூடும். திரைப்பட நடிகர் குஷ்பு அவங்க ஒரு காலத்தில் போகும்போது அவ்வளோ பெரிய கூட்டம் வரும். என் அண்ணன் வடிவேலு, என்னுடைய அண்ணன் நெருங்கிய நண்பர் அண்ணன் நடிகர் வடிவேலு அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு போனார்னா அவ்வளோ பெரிய மாசு வரும். அதெல்லாம் திரை கவர்ச்சிக்காக மக்கள் கூடுறது. அதெல்லாம் நீ ஓட்டாகும், அதெல்லாம் இங்கே வாக்கா பெற்றுடலாம், அதிகாரத்துக்கு வந்துடலாங்கிற நினைக்க தப்பு. ஏனால் இங்க எளிய மக்களுடைய அன்றாட பிரச்சனைகள் பேசாமல் அரசியல் செய்ய முடியாது. அவருக்கு அன்றாட விஷயங்கள் தெரியலங்கிறோம். கார்ப்பரேட் நிறுவனங்கள் சொல்றத கேட்கிறாரு. எந்த கார்ப்பரேட் அவருக்கு பின்னாடி இருந்து சொல்லி கொடுக்குறாங்க? எந்த கார்ப்பரேட் நீங்க பாத்துங்க, யாரெல்லாம் கூட நிற்கிறார் கூட, அவருடைய ஆலோசகர்லாம் யாராரு புரியுதா உங்களுக்கு? அவருடைய ஆலோசகர் எல்லாமே வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வச்சு நடத்துறவங்க. அவர் எளிய மக்கள்கிட்ட அன்றாட காட்சிகள்ட்ட இருந்து அரசியல் பண்ணணும். அப்படி அரசியலுக்கு வர தகவலை அவர் கேட்க மாட்டாரு. சரி, எளிய மக்கள் யாரு போய் அரசியல் ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கா? இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்க பண்றோம். இன்றைக்கு அன்றாட ஒரு கேள்வி வெளியே வருது தெரியுமா சார்? நிறைய ஆணவ கொலைகள் நடக்குது, நிறைய பிரச்சனைகள் வருது, அவங்க சமூகத்துல இருக்கிறவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வருது. கூட்டணியில இருக்க திருமாவளவன் ஐயா அவர்கள் எதையுமே கேட்கல, கூட்டணிக்குள்ளதான் இருக்காரு, எதுக்குமே குரல் கொடுக்கல, சமாதானம் சமாதானம் அப்படிங்கிற போர்வைக்குள்ள இன்னைக்கு வரைக்கும் ஆணவ சட்டம் கொண்டு வரன்னு சொல்லி விடுதலை சிறுத்தைகள் பேசிக்கிட்டு இருக்கோம். தலைவர் எழுச்சி தமிழர் பேசிட்டு இருக்காரு, ஆணவ சட்டம் கொண்டு வரணும்னு சொல்லி. எங்களுடைய கட்சியினுடைய தீர்மானம் பண்ணல. ஏங்க, அரசு ஒரு கொள்கை சார்ந்த ஒரு முடிவு எடுக்குங்க. நாம கோரிக்கை வைக்கிறோம், நாம கவனத்துக்கு கொண்டு போறோம், போராட்டங்கள் நடத்துறோம், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறோம். இன்னைக்கு கவின் இறந்தன நெல்லைக்கு போனது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தான். ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு? விடுதலை சிறுத்தைகள் தான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் அன்றாட நடக்கிற ஆணவ படுகொலைக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் பேசிக்கிட்டு இருக்கோம்.
புரியுதா உங்களுக்கு? நீங்க விஜய் கேளுங்கன்னா நீங்க எங்களை கேட்டுட்டு இருக்கீங்க. நாங்க என்ன பண்ணணும், விஜய் என்ன பண்ணாருன்னு கேட்டுட்டு இருக்கோம். 35 ஆண்டுகளா 35 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளா விடுதலை சிறுத்தைகள் இந்த மண்ணில் இந்த மக்களுக்காக இந்த மண்ணுக்காக சாதி ஒழிப்புக்காக அரசியல் பண்ணியிருக்கோம். நேற்று வந்த விஜயை வந்து ஊடகங்கள் பேசுது, மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள்லாம் விஜயை காட்டுது. என்ன காரணம்? லைவ் காட்டுறாங்க. என்ன காரணம்? நீங்க இதெல்லாம் பார்க்கணும்ல. நீங்க அன்றாட இந்த மக்களுடைய அடிப்படை மனைப்பட்டா கேட்டு மனு போட்டுக்கிட்டு இருக்கோம். எந்த அரசு வந்தாலுமே எல்லா ஆளுங்கட்சி யாரா இருந்தாலும் சரியுமே அங்க நாங்க கலெக்டர் ஆஃபீஸ் வாசல்ல இன்றைக்கும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் மனு போட்டுக்கிட்டு இருக்கா, மனைப்பட்டா கேட்டு 1.5 சென்ட் இடம் கேட்டு. புரியுதுங்களா? துப்புரவு பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதான் கிடைச்சிருச்சா சார்? நான் அடுத்த கேள்வி அதுக்கு தான் வந்தேன். துப்புரவு பணியாளிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல ஒரு கருத்து தெரிவிச்சாரு திருமாவளவன் ஐயா. அடுத்து ஒரு கருத்து தெரிவிச்சாரு. நம்ம விஜய் அவர்களை பத்தி பேசலாம். நீங்க நடந்ததை சொல்றதுல இருந்து நான் கேக்குறேன். முதல்ல என்ன சொன்னாரு? இதெல்லாம் நாங்க பேசிட்டு சொல்றேன். துப்புரவு பணியாளருடைய வாழ் உரிமை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? மனைப்பட்டா இல்லாத மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். புரியுதுங்களா? அப்ப இதையெல்லாம் விஜய் பேசணுங்கிறோம். இல்ல பேசலன்னு நினைக்கிறீங்க? அவர் திமுக எதிர்ப்பு தான் பேசிட்டு இருக்காரு. நீங்க திமுக எதிர்ப்பு என்பது வேறுங்க, திமுகவுடைய அரசியலே டோட்டலா காலி பண்றேன் நான் அப்படின்னு வார்த்தை வேறு. நீங்க அது வந்து ஒரு விஷயம்னா திமுக எதிர்ப்புனா அவங்களுடைய அரசியல் பட்ட நீங்க எதிருங்க, தப்பு கிடையாது. குறுக்குறது கோச்சுக்காதீங்க. இதே மாதிரிதான் அண்ணன் சீமான் அவர்களுமே பேசியிருக்கிறாரு. எனக்கு எதிரி வந்துட்டு திமுக தான், திமுகவை கூண்டோடு அழிப்பே அப்படின்னு சொல்லி அவருமே பேசியிருக்காரு. ஏன் அவர் பேசும்போது யாரும் எதுவும் சொல்லல, விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றீங்க? நாங்க ஒண்ணு சொல்ல தப்பா முடியல. எங்க தலைவர் சொன்னாரு, திமுக எதிர்ப்பு என்பது இன்றைக்கு நேற்றுக்கு அல்ல. இங்க யாரெல்லாம் புது கட்சி தொடங்குறாங்களோ, யாரெல்லாம் இங்க புதுசா அரசியலுக்கு வராங்களோ அவர்கள் எல்லோருமே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்கிறாங்க. இதுதான் வரலாறு. புரியுதுங்களா? அண்ணன் வைகோல இருந்து, ஜெயலலிதா அம்மா இருந்து, எம்ஜிஆர்ல இருந்து நீங்க தொடர்ச்சியா பார்த்தீங்கன்னா திமுகவுடைய வரலாறு என்பது எதிர்ப்பு அரசியல தான் நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அதை சீமான் பண்ணாரு, இன்னைக்கு விஜய் பண்றாரு. ஏன்னா வந்து அவங்க பாயிண்ட் ஆஃப் என்னன்னா வந்து திராவிட அரசியல் என்பதை நீர்த்து போக செய்யணும். புரியுதுங்களா? அப்படி ஒரு செயல் திட்டத்தோட பாஜக வந்து சின்ன சின்ன இயக்கங்களை அமைப்புகளை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குற சூழலை தான் விஜய் வந்து இன்னைக்கு திமுக எதிர்க்கிறேன், திமுகவை எதிர்க்கிறவரு ஏன் பாஜக கொண்டு வருகின்ற சட்டங்களை திட்டங்களை எதுக்கு பேச மாட்டாரு? இந்திய அரசு மோடி அரசு கொண்டு வருகிற செயல் திட்டங்களா? 100% திமுக எதிர்க்கிறாருன்னா 5% மோடி. தமிழ்நாட்டுல யாரு இருக்கா? தமிழ்நாட்டுக்கு யார் நெருக்கடி கொடுக்குறா? எந்த அரசு கொடுக்குது? தமிழ்நாடு எதுக்குன்னு கீழே எந்த அரசுக்கு கீழே இருக்கு? இப்ப மத்திய அரசு கொண்டு வர செயல் திட்டங்களை, மத்திய அரசு கொண்டு சட்டங்களை பற்றி பேச மாட்டீங்க. புரியுதுங்களா? ஆணவ படுகொலை கண்டிச்சு பேச மாட்டீங்க. ஆணவ படுகொலை கண்டிச்சு பேசலைங்கிறீங்களா? தீர்மானம் போட மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அந்த தீர்மானத்தை கூட ஒரு மேடை சொல்ல முடியல உங்களால. வந்து மதுரையில மாநாடு நடத்துறாரு, தீர்மானம் போட்டதை தகவல் வெளியே சொல்றாங்க. அந்த தீர்மானத்தை நீங்க ஏன் பேச மாட்டீங்க? அப்ப நீங்களும் ஓட்டு அரசியல் பண்றீங்க, வாக்குக்காண்டி அரசியல் பாக்குறீங்க, பெரும்பாலும் முக்குலத்தோட பகிர்ச்சி கூட நினைக்கிறீங்க. பகச்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆமா, விஜய் நினைக்கிறாரு. முக்குலத்தவர்களே பகச்சு கூட நினைக்கிறாரு விஜய். என்ன காரணம் அவங்கள பகச்சு கூடாதுன்னு நினைக்கிறாரு? அப்புறம் அவர் அப்படி வேற யாருமே நினைக்கலையா? எல்லா கட்சியும் பாக்குறாங்க. எல்லா கட்சியும் தாழ்த்தப்பட்ட மக்களோ பட்டியல் மக்கள் படுகொலையிலோ அவர்களுக்கான நெருக்கடி வரும்போது யாரும் பேச மாட்டாங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்ப எங்களுடைய வழியை சொல்ற கட்சி எது? அவர் பார்ப்போம்ல. விடுதலை சிறுத்தைகள் நீங்க 35 ஆண்டுகளாக இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, குறிப்பா பட்டியல் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கோம். அப்ப நீங்க இன்னைக்கு வந்துட்டு திமுக எதுக்குறேன், திமுக கூட்டணி எதுக்குறேன்ற வார்த்தை என்பது மக்களை கேலி கூத்தாக்கும். புரியுதுங்களா? சரி, கேலி குத்தா இருக்கிற மக்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? என்னப்பா ஒரு நடிகர் தான் வரா, போவேணா அப்படின்னு இருக்க வேண்டியதுன்னு. ஏன் அந்த இடத்துல கூட்டமா ஓடி போய் நின்று பாக்குறாங்க? நீங்க ஒரு விஷயம் என்ன புரிஞ்சுக்க மாட்டீங்க. இயல்பாவே இங்க ஒரு கரிஷ்மா நடிகர் மீது உண்டு. இப்ப எந்த நடிகர் வந்தாலுமே மக்கள் போய் கூடி பார்க்கறது உண்டு, இது நடக்கிறது. தமிழ் மக்கள் வந்து அந்த ஒரு கான்செப்ட்ல உள்ளவங்க, அந்த மனநிலை உள்ளவங்க. அப்போ ஒரு நடிகர் வராருன்னா பார்க்கலாம், போய் பார்க்கலாம், அப்படி கூடுது. நீங்க கூடுற கூட்டம்ல ஓட்டா காட்ட முடியாதுங்கிறோம். சிவாஜி கணேசன் தோக்கடிச்சாங்க, நடிகர் தலைவன் பட்டம் வாங்கினார் சிவாஜி கணேசன். அவரை தோக்கடிச்ச மக்கள் தான் மக்கள். புரியுதுங்களா? அம்மா ஜெயலலிதாவை தோக்கடிச்ச மக்கள் தான். நடிகர் யார் தோக்காம இருந்தாங்க சொல்லுங்க? டி ராஜேந்திரன், பாக்கியராஜ், ராமராஜன், சிவாஜி கணேசன், சரத்குமார், இன்னும் பட்டியல் போட்டுக்கிட்டே போகலாம். நடிகர் பட்டியல். அவ்வளோ ஸ்டார் நடிகர்களும் இந்த மக்கள் தோத்து போனாங்கல்ல.
எத்தனை நடிகைகள் வந்தாங்க, தோத்து போனாங்க மக்கள்கிட்ட வந்து ஒரு மாயை உருவாகும். நீங்க இப்போ ஒரு இந்த எலெக்ஷன் வரைக்கும் ஓட்டுவீங்க, 26 ஓட்டுவீங்க, ஓடுவீங்க. 26 பிறகு உங்களுடைய அரசியல் நீங்க என்ன சொல்ல போறீங்க? அவர் சொன்ன மாதிரியே ஓகே சார், நீங்க சொன்னதெல்லாம் ஏத்துக்கலாம் சார். அவர் சொன்ன மாதிரியே நான் வந்துட்டு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நடிக்கல. இதுக்கப்புறம் வந்து மக்களை போய் நேரடி சந்திக்க போறேன், சுற்றுப்பயணம் போறேன்னு சொல்லி அவர் வந்து வாரம் சுற்றுப்பயணம் போய்கிட்டு. எனக்கெல்லாம் என்ன கேள்வி தெரியுங்களா, விஜய் அரசியல் வரைக்கும் என்ன நோக்கம் இருக்கு? எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. விஜய் எதுக்கு அரசியலுக்கு வராரு? இங்க என்ன பிரச்சனை இருக்கு அவருக்கு? தமிழ்நாட்டு ஒரு வலிமையான தலைவன் இல்ல அப்படிங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம்ல. எங்க தலைவர் வலிமையான தலைவர் இல்ல, அந்த இடத்துக்கு நம்ம வரலாம் அப்படினு சொல்லிட்டு எங்க தலைவர் எழுச்சி தமிழர் இருக்கார்ல, 35 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த பின்புலம் இல்லாமல் எந்த ஒரு முதலாளிகள் நிலச்சுவார்ந்தார்கள் நடிகர்கள் இல்லாம ஒரு கட்சி நாங்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. எழுச்சி தமிழன் ஐயா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாங்கன்னா அவர் ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்காரு. அவர் சிலர் சொல்றாங்க கேக்குறாரு அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க. நீங்க வர நடிகர்களை பூரா முதலமைச்சர் கனவு சொல்றீங்க, எங்களையே முதல்ல சொல்ல மாட்டீங்க. அப்படி கேள்வி எங்க எழுப்புறோம்ல. அந்த கூட்டணியில இருக்கிற நீங்க அங்கேயே கேட்கலாம்ல. ஏங்க அங்கேயே நான் கேக்குறேன். இவர் எல்லாருக்கும் சம உரிமை அப்படினு சொல்லிருக்காங்க. நாங்க பேசுறோம்ல. நாங்க என்ன சமூக நீதி பேசுகின்ற யாராக இருந்தாலும் விடுதலை சிறுத்தையின் தலைவர் எழுச்சி தமிழரை முதலமைச்சராக ஏன் சொல்ல மாட்டீங்க நாங்க கேக்குறோம்ல. நாங்க பேசுறோம்ல. எங்களுக்கு வழி இருக்குல்ல. அப்ப நீங்க விஜய் வந்து நீங்க வர வேண்டிய தேவை தமிழ்நாட்டுல. விஜய் வந்து ஈழ விடுதலைக்காக, ஈழத்தமிழர் விடுதலைக்காக 2000 முள்ளிவாய்க்கால் நடக்கும்போது போரானாரா? வீதியில் வந்து சிறைக்கு போனாரா? புரியுதுங்களா? நியூட்டன் மற்ற ஸ்டெர்லைட் போராட்டம் வந்தாரா? போரானாரா? வீதியில் இருந்து சண்டை போட்டாரா காவல்துறையிட்ட? நீங்க எல்லாமே வந்து சினிமாவில் பார்க்குற பார்வையை நீங்க களத்துக்கு வரக்கூடாது. களத்துல மக்கள்கிட்ட ஒரு பார்வை இருக்கும். அன்றாடங்காட்சி உழைக்கின்ற மக்கள், அந்த மக்களுடைய வழியை நீங்க புரிஞ்சுக்காம நீங்க ஒரு கும்பல் திரட்சி வச்சுக்கிட்டு அங்க பேசுறதுங்கிறது மக்களை ஏமாற்றின்னு சொல்றேன். ஏமாத்துறாரு. இளைஞர்கள் ஏமாத்துறீங்க. ஒரு கவர்ச்சி, ஒரு இளம் தலைமுறை நீங்க என்ன சொல்ல போறீங்க? நீங்க தமிழ் தேசியம், தாழ்த்தப்பட்ட ஒரு தலைமை, அரசியலும் எப்படி இருக்கும் அப்படி பேசி சொல்லிக் கொடுங்க. மார்க்சியம் என்ன, பெரியாரிசம் என்ன, அம்பேத்கர் சொல்லிக் கொடுங்க, வகுப்படுங்க. நீங்க ஒரு கும்பலை கூட்டுறீங்க, அங்க ஒரு திரட்சி கூடுது, அந்த திரட்சியை திமுக இது என்ன வார்த்தை? வகுப்பு நடத்துங்க. முதல் உங்க கேடர்ஸ்க்கு வந்து அமைப்பை பற்றி சொல்லிக் கொடுங்க. ஒரு அமைப்பை முறைப்படுத்தல் எப்படி சொல்லிக் கொடுங்க. அந்த அமைப்பு முறைப்படுத்தலை எப்படி ஒழுங்குபடுத்த சொல்லிக் கொடுங்க. ஒரு ஒழுங்கே இல்லையே உங்ககிட்ட. நீங்க அரை மணி நேரம் நீங்களே பேசுறீங்க. அந்த அரை மணி நேரத்துக்கு நீங்க வர போக்குவரத்து செலவு எவ்வளவு? கோடி கணக்கில் செலவு பண்றீங்க. அதுக்கு ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா கூட புரோஜனமா இருக்கும். புரியுதுங்களே? 10 ஏழை பிள்ளை படிக்க வச்சீங்கன்னா புரோஜனமா இருக்கும். உங்களுடைய போக்குவரத்து செலவு சொல்றேன். அப்படி உங்களுடைய செலவே அப்படி இருக்கு. அப்ப இதையெல்லாம் வச்சு நீங்க அரசியல் டார்கெட் பண்றீங்கன்னா, நீங்க இவ்வளவு செலவு பண்ணி இந்த அரசியலுக்கு வரீங்கன்னா உங்க நோக்கம் என்ன? இந்த அதிகாரத்துக்கு வந்து நீங்க என்ன செய்ய போறீங்க? இந்த அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யலாம் முடியாதுங்கிறேன். டாஸ்மாக் நீங்க ஒழிக்க முடியுமா? நீங்க அதிகாரத்துக்கு வந்து டாஸ்மாக் ஒழிச்சிருவீங்களா? சொல்லுங்க. சாமானிய பட்டியல் மக்கள் படுகொலை தடுத்துருவீங்களா நீங்க? அன்றாட உழைக்கின்ற மக்கள் மனைப்பட்டம் எல்லாம் இருக்கானே, ரோட்ல படுத்திருக்கானே, அத்தனை பேருக்கு நீங்க இலவச பட்டா கொடுத்துருவீங்களா? அவனுக்கு இலவச வீடு கொடுத்துருவீங்களா? மனை கொடுத்துருவீங்களா? சரிங்க, துப்புரவு தொழிலாளர் இருக்கான செப்டாங்கி இறங்கி செத்துக்கிட்டு இருக்கான்ல, அதை நீங்க நவீனப்படுத்துவீங்களா? அதை நீங்க முறைப்படுத்துவீங்களா? துப்புரவு தொழிலாளர்ன்ற ஒரு சமூகம் இப்படி பண்ணிட்டு இருக்க அந்த மக்களோட அந்த இழிவு போக்கு மாத்திருவீங்களா? முடியுமா? எதை நீங்க செய்ய போறீங்க? எந்த செயல் திட்டத்தை பண்ண போறீங்க? 50 ஆண்டு திராவிட கட்சியால எதுவும் முடியலமா? நான் ஓப்பனா சொல்றேன். 50 ஆண்டுகள் ஆளுகின்ற திராவிட கட்சிகளால முடியல. சமூக நீதி பேசுற கட்சியால முடியல. உங்கள்ட்ட என்ன கோட்பாடு கொள்கையை நீங்க செய்ய போறீங்க மக்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? மக்கள் ஏமாறுறான். மக்கள் ஒரு கவர்ச்சியை நோக்கி நகர்றாங்க. அந்த மக்களை நம்பி இவர் வர்றாரு, அவ்வளவுதான். மக்கள் என்றைக்கு தெளிவா இருப்பாங்கம்மா. புரியுங்களா? யார் ஆட்சிக்கு வரணும், யார் அதிகாரத்துக்கு வரணும் மக்கள் தீர்மானிப்பாங்க. விஜய் போன்ற நபர்கள் வர்றது எதுக்காண்டி, என்ன சூழலுக்காண்டி? ஏங்க 50 வயசு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரம் என்னங்க? தான் வாழ்ந்து காட்டுவது மூலம் பிறருக்கு வழிகாட்டுவதே சிறந்த பண்பு. விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அமைப்பாய் துறள் நூல் என்ற நூல்ல சொல்றாரு, தான் வாழ்ந்து காட்டுவது மூலம் பிறருக்கு வழிகாட்டுவதே சிறந்த பண்புன்றாரு. எதுக்காண்டி? ஒரு தலைவனாக இருப்பவர் தன் வாழும் போது அவருக்கு சொல்லித்தரணும், நல்லதை சொல்லித்தரணும்.
நீங்க திரைப்படம் நடிச்சீங்களே, என்ன சொல்லி கொடுத்தீங்க? உங்க திரைப்படத்துல எதை முதன்மையா வச்சீங்க? உங்க திரைப்படத்தை பார்த்து, இந்த திரைப்படம் பார்த்தோம், இந்த திரைப்படத்தால நான் இப்படி மாறி இருக்குன்னு சொல்ல முடியுமா உங்கள? வாழ்வாதாரத்தை மாத்திருக்கான உங்க ரசிகர்கள் வந்து, எங்க தலைவர் இப்படி சொன்னாரு, எங்க தளபதி இப்படி சொன்னாரு, நான் இப்படி மாறி வாழ்ந்து காட்ட சொல்ல முடியுமா? விஜயகாந்த் என்ன பண்ணாரோ அதை நீங்க பண்றீங்க. புரியுதுங்களா? அவரும் ஒரு கோட்பாடு இல்லாமல், கொள்கை இல்லாமல் தடால் புடால் வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு பாவம் அவரை வந்து ஒரு நோயாளி ஆக்கி இந்த சமூகம் வந்து பழி கொடுத்துருச்சு. புரியுதுங்களா? நல்ல மனிதரை. அதே மாதிரி விஜயும். நான் என்ன சொல்றேன், ஒரு கொள்கை கோட்பாட்டில் வரணும். கொள்கை இல்லாமல், கோட்பாடு இல்லாமல் உதிரித்தனமா மக்களை திரட்டுவது என்பது மக்களை முட்டாளாக்குவது சமம். கண்டிப்பா. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி, 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 நன்றி.